மச்சான் அது எப்படியோ ஃபோனில் பேசியே கரெக்ட் பண்ணிட்டேன். நானும் ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கால் பண்ணுறேன். ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. டேய் டேய் ம், அத விடுறா. நானும் பல தெருவுக்கெல்லாம் போயிட்டு வரேன்டா. ஆ. எனக்கும் ஒண்ணு கூட செட் ஆக மாட்டேதுடா. டேய் அப்ப எவனும் பொழப்பெல்லாம் பாக்குறது இல்ல. டேய் சரி விடுறா. என்ன புதுசா பட்டெல்லாம் போட்டுருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எல்லாம் ஒரு பக்தி மயம் தான். டேய் வர்றது ஏன் ஆள்றா? அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்கல்ல. டேய் அவன் வந்துட்டான். ஹாய். ஹாய். ஏய் என்னடா தனியாக வராங்க? டேய் ஆமாண்டா, கடைசி வரைக்கும் நம்ம ஒண்டி கட்டியா தான் இருக்கணும் போல. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே பக்தி பரவசமா இருக்காங்க? ஆமா அவங்களுக்கு சாமி பக்தி அதிகம். இவர் தான் பல பேருக்கு சாப்பாடு போடுறாரு, சாரி கொடுக்குறாரு. பேர் அமுதன். ஃபுட் டெலிவர் பண்றாரா? அப்புறம் இவன் தான் சதா. ஏரியாவில் இருக்கிற வேஸ்ட் பொருட்களை கலெக்ட் பண்ணி காயலாங்கடைக்கு போடுவான். ஆமாங்க, போடுறவங்களுக்கு தான் அது வேஸ்ட், வாங்குறவங்களுக்கு அது யூஸ். இவன் தான் செல்வம். நான் தாங்க செல்வம். இவன் எடுத்துட்டு வர வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே நான் தாங்க யூஸ்ஃபுல் ஆக்குறேன். வெரி நைஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெரைட்டியா இருக்காங்க. ஆமா. எங்க ம்? உங்களுக்கும் வெரைட்டியா பிரைட்டா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? ம், இல்ல இருந்தா கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம் தான். இருக்காங்க. சரிங்க. தேங்காய் உடைக்கிறாங்கடா, போங்கடா. இல்லையே, ஏன் தேங்காய் உடைச்சா என்ன இப்போ? இவன் கூட நல்லா பொறுக்குவான். இல்ல பக்திங்க, பக்தி. சாமி வாங்கடா வாங்க வாங்க போலாம். போங்கடா. பிரசாதம் போடுறாங்க. நம்ம போலாமா? போலாம். ஒரு நிமிஷமா சாரி வாங்கிக்கோங்க. அத கொடு. சுமங்கலி பூஜை பண்ணோம் அதான். இன்னும் 2 பேருக்கு இன்னொருத்தங்க கொடுக்கணுங்க. ஆமா ஒரு நிமிஷம். எங்க இத வாங்கிக்கோங்க. சுமங்கலி பூஜை பண்ணோம் அதான். ரொம்ப சந்தோஷமா. இன்னும் 1 மட்டும் வேற தான் யாராவது வராங்களா? அதோ அங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அங்க இருக்காங்க பாருங்க. அது நம்ம ராஜாங்க பொண்ணு மாதிரி இல்ல? சின்ன வயசுல பார்த்ததுங்க. இல்ல இல்ல அவங்க அவங்களான பொண்ணுதான். இரு வர்றேன். சரிங்க போன். சொல்லு மூர்த்தி, எப்படி இருக்க? பார்க்கவே முடியல. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 2 பேரோட நட்பு அவ்வளவுதானா? என்ன மூர்த்தி இது, பட்டுன்னு அப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன, உன் பொண்ணு மாப்பிளையும் ஜோடியா நின்னு சாமி கும்பிட்றத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சிட்டியாப்பா. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப பிரமாதம். ஆமா, மாப்பிள்ள சொந்தமா இல்ல அசலா? யோ சும்மா உளராதையா. நீ யாரையோ பார்த்து என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, நான் உளறானா? சின்ன வயசுல இருந்து நான் உன் பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு உன் பொண்ணை தெரியாதா? உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா இப்ப நான் உடனே வீடியோ எடுத்து அனுப்புறேன் பாரு. அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? என்னப்பா ராஜாங்கம், அந்த வீடியோல இருக்கிறது உன் பொண்ணு தானே? ம். யோ அவ என் பொண்ணுதான். ஆனா அவன் என்னோட மாப்பிள்ளை இல்ல. என்னையா சொல்ற? தப்ப மூர்த்தி, இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வேற யாருக்கும். இது என்னுடைய மான பிரச்சனை. என்ன? சரி ராஜாங்கம். வாழ்க வளமுடன்.
என்னங்க இந்தங்க காஃபி. என்னங்க தலைவலிக்குது காஃபி எடுத்துட்டு வான்னீங்க, இப்போ மொபைலே பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க என்னடான்னா உங்க பொண்ணு லேப்டாப்பும் கைமா இருக்கா, நீங்க செல்போன் கைமா இருக்கீங்க. அப்படி அந்த லேப்டாப்லயும் இந்த மொபைல்லையும் என்னதான் இருக்குன்னு தெரியல. உன் பொண்ணு எங்க இருக்கா? என்னங்க ஓ பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என் செல்ல எங்க, என் பட்டு எங்கன்னு தானே கேப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? அவளை வர சொல்லு. இன்னைக்கு ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அவளை வர சொல்லுன்னு சொல்றேன்ல. ஏய் மீனா, முதல்ல லேப்டாப்பை மூடு. அங்க உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. என்னடி பண்ண? ஏன் மேல கோவமா இருக்காரா? ஆமா, சும்மா டிராமா பண்ணிட்டு இருப்பாரு. சரி வா. பா, என்னப்பா என் மேல கோவமா இருக்கீங்களா? பாருங்க அம்மா இவ்ளோ ஃபீல் பண்றாங்க. விளையாடாதீங்கப்பா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். பையன் பெரிய இடம். பா, அதுக்குள்ள என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? உங்களை கேட்டு தானே பிஜிக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அதை முடிக்கிறதுக்குள்ள மேரேஜ்னு சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் முடிவை கேட்கறதுக்காக உன்னை இங்க வர சொல்ல, என் முடிவை சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஏமா அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? எடுத்த கௌதம் பேசிட்டு போறாரு. ஒருவேளை அப்பாக்கு அன்புவை லவ் பண்றது தெரிஞ்சிருச்சோ? என்ன பிரியா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்க அடிக்கடி அன்புவை பத்தி நம்ம வீட்லயும் சொந்தக்காரங்க கிட்டயும் பெருமையா பேசுறத கேட்டு என் மனசுல அவரை பத்தின நினைப்பு ஆழமா பதிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ப்பா. ஏமா, அன்பு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நான் 2 அடி முன்னாடி போனா அவர் 4 அடி பின்னாடி போயிடுவாரு. என் நிழல் கூட அவர் மேல படாம பாத்துக்கிறாரு. சரி, உன் மனசுக்குள்ள இருக்கிறத அவன்கிட்ட சொன்னியாமா? எங்க சொல்றது டாடி, முதலாளி பொண்ணுன்னு ஒரு கோடை கிழிச்சு விலகி நிக்கிறாரு டாடி. இதுல நான் எங்க இருந்து சொல்றது? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைம்மா. எதுக்கும் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லிடுவோம், சரியா? நீங்க சொன்னா 10வது மாடியில இருந்து கூட குதிச்சிடுவாரு. அப்படியா? அப்ப நீ நினைச்சது நடந்த மாதிரி தான். நம்ம கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நடக்கிற முதல் கல்யாணம் உன்னோட தான். போதுமா? சூப்பர். டாடினா டாடி தான். எவ்வளவு சொன்னாலும் கேக்குறீங்களா? எங்க கேக்குறாங்க? ஹெல்மெட் போடாதனால உயிர் போயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுன்றாங்க. தலையால தண்ணி குடிக்கிறோம். எவனாவது கேக்குறீங்களா? எவ்வளவு ஆர்டர் போடுறாங்க? இதை பார்த்தா திருந்துங்க. நீ தான் போயிட்டு வர அங்கங்கன்னு வெளியே, சரியா? ஹெல்மெட் போட்டு போ எங்க போனாலும். என்ன பார்த்தல நீ? ஏன் இங்க என்ன நடந்துச்சுன்னு? சரி வா போலாம். எப்ப ராஜாங்கம், உன்னை மீறி இது எப்படி நடந்துச்சு? அதான் மூர்த்தி, எனக்கு ஒன்றும் புரியல. நீ அனுப்பிச்ச வீடியோவை பார்த்ததுலேருந்து கொதிச்சு போயிருக்க. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, தடையுமே இல்லாம க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிற? இது எலெக்ஷன் டைம், அவசரப்படக்கூடாது. நீ சீன்லே இல்லாத மாதிரி பண்ணிட்டா சேதாரம் அவனுக்கு தான், உனக்கு இல்ல. மூர்த்தி, கோவத்துல முடிவெடுக்க கூடாது, சந்தோஷத்துல வாக்கு கொடுக்க கூடாது. என் பொண்டாட்டி கிட்டையும் பேசியிருக்க. என் பொண்ணுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். இதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா
பில்லர் வேலை சீக்கிரம் முடிக்கணும் நம்ம. டைம் ஆயிட்டே போகுது. சரிங்களா? சரி நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார். சொல்லுங்க சார். என்ன அன்பு, அந்த இடத்த நேர்ல போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? சார் பண்ணிடலாம் சார். பாட்டி கிட்ட பேசிட்டு உடனே நான் உங்க லைனுக்கு வரேன். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே சார். வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். நான் அன்பு பேசுறேன். எப்படி இருக்கீங்க? சொல்லு. சார் ஒன்றும் இல்லை சார். நம்ம இடம் பார்க்கறதுக்கு பார்ட்டி ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிற மாதிரி இல்ல. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன அப்புறம் தான் சார் நான் பேசினேன். நீங்க இப்ப தம்பி, அது ஏன் ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கு சூழ்நிலைக்கு விற்கணும்னு நினைச்சேன். இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன். இதுல நீ ஃபீல் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. சார் என்ன சார்? ஹலோ சார். இப்படி போயிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்துச்சு. வீட்டில் பிரச்சனைன்னு அவனுக்கு வந்த ஆர்டரை அமுதன்கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டு போயிட்டான். போகிற இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா அவனும் போயிருக்க மாட்டான். நாங்களும் இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டோம். விதியை யாரால தான் மாற்ற முடியும்? எது எப்போ நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இது வேற. சரி நான் கிளம்பட்டா? ஹலோ சார், உங்கள் கடையில் கடத்தல் டைமண்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்பா நீங்க யாரு? நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் விசுவாசி தான். இப்போ உங்கள் கடைக்கு ஐடி ரைடு வந்துட்டு இருக்காங்க. டைமண்டை பத்திரப்படுத்திக்காங்க. நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். சார் வணக்கம். வணக்கங்க. பாப்பா. என்ன காய் நீ ஒரே போடலாமா? ஆமாப்பா. எவ்வளோன்னு சொல்லுப்பா. 120 ரூபாக்கா. இன்கம் டேக்ஸ்லேருந்து வரோம். யாரும் வெளியில் போகக்கூடாது. ஜாமர் ஆன் பண்ணுங்க. நில்லுங்க. சார் நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன் சார். வந்தேன் பண்ணிட்டேன். அடுத்த ஆர்டர் இருக்குது சார். கால் மேலே கால் அடிச்சுட்டு இருக்காங்க சார். அர்ஜென்ட் சார், கொஞ்சம் விடுங்க சார். இவரை செக் பண்ணிட்டு அனுப்புங்க. ஓகே சார். சார் 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 லாங்கு போனோம் சார். உங்கள் கடைக்கு சர்ச் வாரண்ட் இருக்காங்க சார். உங்கள் கடையில் டைமண்ட் கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு சார், எதுவுமே இல்லைங்க சார். அவர் அனுப்பிச்சுட்ருங்க. கடை ஃபுல்லாக எல்லாம் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். எடுத்துக்கலாமா? இட்லியை கிண்டி கிண்டி கிச்சடி ஆக்கிட்டானுங்க. சார், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவும் கிடைக்கல சார். சாரி சார், எங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எனிவே தேங்க்யூ ஃபார் த கோஆப்ரேஷன். இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. இதை ஃபைல் பண்ணி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அண்ணே, பொருள் எங்கண்ணா வச்சிருக்க? டேய் பொருள் கடையில் இருந்தால் தானே எடுப்பாங்க. அப்போ வேற எங்கண்ணா வச்சிருக்க? டேய் அந்த டெலிவரி பாய் போனான்ல, அவங்ககிட்ட தான்டா இருக்கு பொருள். அதான் எப்படி?
சூப்பர்ண்ணே. டைமண்ட் எப்படிண்ணே நம்ம கைக்கு வரும்? அது நம்ம கடைக்கார பசங்களை அனுப்பி வச்சு அந்த ஹெல்மெட் வாங்கின சொல்லு போ. சரிண்ணே. ஒருத்தவன் ஃபுட் டெலிவரி பண்ணால, அவன் ஹெல்மெட்டை விட்டுட்டு நம்ம ஹெல்மெட்டை எடுத்துட்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் போய் அந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்துருங்க, ஓகேவா? சரிண்ணே. சரி. ஹலோ. மேடம் வந்துட்டேன் மேடம். 5 நிமிஷம். அதை வந்துட்டேன் மேடம். இது நம்ம ஹெல்மெட் இல்லையே. ஒருவேளை கடையில் மாற்றி வந்துடுவோம். சரி, டெலிவரி பண்ணிட்டு குத்துவோம். பக்கத்து அங்கே தான் இருக்கேன். வந்துடுறேன். செகண்ட் ஃப்ளோர் தானே மேடம்? ஓகே. நிறுத்து. ட்ரைசைக்கிள் ஓட்டுறவனெல்லாம் ஹெல்மெட் போட சொல்லிட்டாங்களா? ஹெல்மெட் நல்லா இருக்குதே, இதை கூட எடைக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அது இல்லைண்ணா, வரவல்ல கீழே கண்டது, அதான் எடுத்தேன். ஹெல்மெட்டை கொண்டா வேற கண்ணாடி போட்டா யூஸ் பண்ணலாமே. அண்ணே பைசா? என்னது பைசாவா? கீழே தானே கட்சிச்சு. ஏய் குறான்றல்ல, இழுத்து வச்சிடாதீங்க. அது வெயில கிளம்புடா. நல்லா இருக்கு மச்சான். ஏய் கையற வரண்ணே. கிளம்பு. சரி போ. தரோவா செக் பண்ணிட்டேன். ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதிர்ச்சியில் அவர் மயக்கமாக இருக்கார், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிஸ்டர், இவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். சரி, ஓகே. முதலாளி டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? எதுவா இருந்தாலும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்களாம். அவன் ஏன் இன்னும் கண்ணு திறக்காம இருக்கான்? தெரியல முதலாளி. தம்பி முதலாளி, டாக்டர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முதலாளி. ஆமா முதலாளி. சரி, ஜாகிரதையா பாத்துங்க. இவன் எப்ப கண்ணு முச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, புரியுதா? பாத்துக்க. ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். சொல்லு ராமலிங்கம். சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன, உன் கடைக்கு ரைடு வந்துட்டாங்களா? ஆமா குரு. மெட்டீரியல டெலிவரி பாய்க்கே தெரியாம அனுப்பி வச்சிட்டியா? ஆமா குருகாரு. அந்த பையனுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஆமா குரு. இப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், கூட நீயும் இருக்க. ஆமா குரு. இப்ப அந்த பையன் இன்னும் கண்ணு முழிக்கல. ஐயோ குரு, எப்படி குரு எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? ராமலிங்கம், இந்த சர்வேஸ்வரா 4 சவுத்துக்குள்ள ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கற மட்டும் நினைச்சிட்டு இருக்காத. எனக்காக வெளியே 1000 கண்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்க பார், என் பொருள் விடியறதுக்குள்ள என் கைக்கு வரல, என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும்.
என்ன சார் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் கணக்கு தெரியுமா? இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சார். ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க சார். இனிமேல் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டேன். இது ஒரு பாடம். ஸோ டேக் கேர். சரிங்க குருவார். சொல்லுங்க சார். வணக்கம் மிஸ்டர் ஏசிபி, நீங்க தேடி போன டைமண்ட் அங்க கிடையாது. அந்த டைமண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அது கவர்மெண்ட்டுக்கு போகாம என் கைக்கு வரணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதில்ல? கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு ரிவார்டை விட 10 மடங்கு நான் அதிகமாக தரேன். அப்படியே சார்? எவ்வளோ தரும்? ஒரு 5 கோடி. என்ன பேச்சையே காணோம்? அதான் வாயடிச்சிட்டீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க சார். மெட்டீரியல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுதான் டியூட்டி. ஓகே, டூ இட். ஓகே சார். பெரிய ஜாக்பாட்டா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இதை விட்டுறக்கூடாது. டேய் செல்வம். ஏய் மச்சான், எப்பறம் இன்னைக்கு கலெக்ஷனு? பரவாயில்ல, எப்போ போலதான். இன்னைக்கு ஒன்றும் பெருசா எதுவும் கிடைக்கலையா? பெருசா இந்த ஹெல்மெட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஹெல்மெட்டா? பரவாயில்லையே, நல்லா இருக்குது. ஆமாண்டா. சரி விடு, இதை நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், சின்ன வேலை இருக்கு, பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். இது எல்லாத்தையும் அடை போட்டு பில்லு போட்டு வை, வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. சரியா? சரிடா. நான் பார்த்து எல்லாம் பண்ணி வைக்கிறேன். எதுக்குடா அவசரமா வர சொன்ன? அது எடுறா. எதடா? தா அந்த ஹெல்மெட்டு. நேற்றுக்கு தானே ஒருத்தர் ஹெல்மெட் போடாத போய் ஸ்பாட் அவுட் ஆனானே. கண் கூட நம்ம 2 பேர் தானே பார்த்தோம். இது யாருது? ஹெல்மெட் போட்டால் தலைவலிக்கும், தலை சொட்டையை போயிருந்து ஜகா வாங்கிட்டு இருக்க. தலைவலிச்சா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் உயிர் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா இதுக்காடா இவ்வளோ பில்டப்பு? ஆமாம், வைசரை காணோம். அது வைசர் ஒடிஞ்சு போச்சு, போகல வேற போட்டுக்கோ. ம் சரி சார், வரட்டுமா? ஏன் வேணா வேலை பார்த்துட்டு போறியா? சாமி போதும், வரேன். ஹலோ அன்பு. சொல்லு மீனா. எங்க இருக்க? தோ செல்வத்தோட கடைக்கு வந்திருக்கேன். ஆஃபீஸ் போலையா? இல்ல, ஆஃபீஸ்ல இருந்து தான் வந்தேன். அவனை பார்க்க வந்திருக்கேன். சொல்லு. இல்ல, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறியா? மனசு கஷ்டமா? சரி ஓகே, நீ ரெடியா இரு, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே ஓகே. வரேன்டா. என்ஜாய். போடா. என்ஜாய். போ போ, என்ஜாய் பண்ணு. அம்மா, நாம நினைச்ச மாதிரியே கோயில் வேலைகள்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சூப்பர்ப்பா. எங்க அப்பா ஒரு காரியத்துல இறங்கினா அது நல்லபடியா முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். இல்லம்மா? இங்க பாரு, கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கே உனக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணிட்டேன். முதல்ல அன்பை பார்த்து பேசி அதுக்கப்புறம் தேதி குறிச்சிருவோம். ஓகேவா? நூறு ஆயிடுச்சுப்பா. ஒன்னு தேடிதான் நான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. உள்ளவா? யார்ப்பா இந்த பொண்ணு? ஐயா, நம்ம ராஜாங்கம் சாரோட பொண்ணு. சரி சரி, உள்ள வாங்கப்பா, உட்காருப்பா. பரவாயில்லைங்கய்யா. அந்த லேண்ட் பிசினஸ்க்காக அந்த எம்எல்ஏ பேர் ராஜாங்கன்னு சொன்னீங்க, அவரோட பொண்ணா இவங்க? ஆமாங்க ஐயா. ஓ, பிசினஸ் பேச பொண்ணே அனுப்பிட்டார் போல் இருக்கு. இல்லைங்க ஐயா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். ஐயா, இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் மீனா ரொம்ப பயந்துட்டா. அதை தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எனக்கு நல்லதோ கெட்டதோ நீங்க தான் என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே பண்றீங்க. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். அன்பு, பிரியாவோட அப்பா. என்னப்பா, உங்ககிட்ட ஆதரவு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி ஆதரவா பேசுறத விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க தான் ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். நன்றிங்க. நன்றிங்க ஐயா.
அன்பு மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கோடீஸ்வரன் கிடைக்கலாம், ஆனா மனசளவுல கோடீஸ்வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப லக்கி. தேங்க்யூ. இல்லப்பா வரேங்கய்யா. வரேம்மா. வரேங்க வரேன். போலாமா? என்னம்மா நீ என்ன பேச விடாம தடுத்துட்டிய? பரவாயில்லப்பா, நான் என் மனசு தேத்திக்கிட்டேன். உள்ள போ. சரி நீ சீக்கிரம் போ. சரி வரேன். ம். ஹலோ. அமுதன் ஃப்ரெண்டு அன்புங்களா? ஆமா சார், நீங்க? நான் அவனோட வேலை பார்க்குறேன். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட்டா? ஆமா சார், நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆழ்வார்த்தி நகர் மணி ஹாஸ்பிட்டல் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க சார். டேய் செல்வம், சீக்கிரம் வாடா. டேய் நம்ம அமுதனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. எந்த ஹாஸ்பிட்டல்? ஆழ்வார்த்தி நகர் மணி ஹாஸ்பிட்டல். எப்படி ஆச்சுன்னு தெரியலடா. ஏய் சீக்கிரம் போடா. என்னடா இன்னுமா முடிக்கல? இல்ல முதலாளி. வாடா. ம். ஆக்சிடென்ட்டுக்கு சமுதன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, எந்த வேலை இருக்காங்கன்னு கொஞ்சம் ஒரு பார்த்து நிமிஷம் சொல்லுங்க. இருங்க சார். 9வது வார்டில் இருக்காரு. நேரா போய் ரைட்ல போங்க. நேரா போய் ஓகேங்க. ம். வர போலாம். அமுதா. டேய் அமுதா. டேய் அமுதா. டேய். டேய் இங்க பாருடா. அமுதா டேய். ஹலோ, யார் நீங்க? சார் எங்க ஃப்ரெண்டு சார். சார் நீங்க தான் அட்மிட் பண்ணீங்களா? ம் ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இந்த நன்றி உதவி சார். என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் சார். டேய் அமுதன், அமுதன் இங்க பாருங்க. அமுதன் என்ன பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? ஐம் ஃபைன். குட். எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? டேய் அன்பு, யார் அவங்களாம்? என்னடா இவன்? நான் ஏன் இங்க இருக்கேன்? அமுதன், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவன் என் ஃப்ரெண்டு அன்பு, இவன் செல்வா. ஏய் சதாங்கடா. சதாக்கு ஃபோன் பண்ணடா, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அமுதன், இவரை உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓ நல்லா தெரியுதே. என் பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா யார் தான் தெரியல டாக்டர். டேய் நான் என்னடா இந்த சட்டை போட்டுன்னு இருக்கேன்? ஆமா, இவர் எப்ப வேலைக்கு சேர்ந்தாரு? ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் இருக்கு சார். ஓ 6 மாசமா? இவருக்கு இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்போ ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ். எஸ் எஸ் எஸ். ஹெல்த்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காரு. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காரு. நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாம். நான் கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், ஒரு 2 வாரத்தை பேசிக்கலாமா? பேசலாம். டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க. எப்படியோ கண்ணை முழிச்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. விஜய் சேதுபதியே தோத்துருவாரு. என்னடா சொல்றாரு இவரு? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்னு சொல்றாரு. அதெல்லாம் விடுங்க தம்பி. நம்ம கடையில இருந்து மாத்தி எடுத்து வந்தே ஹெல்மெட், அது எங்கப்பா? எந்த கடை, எந்த ஹெல்மெட்டு? நானும் பைக்கே வாங்கல, அதுக்குள்ள ஹெல்மெட் கேக்குறீங்க? ஹலோ, காலைல என் கடைக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேல்ல, உன்னை கூட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் செக் பண்ணியிருந்தாங்களே, அப்ப நீ கூட ஏதோ பேசி அடி வாங்கினீங்க. அங்கிள் என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதான் 10,000 ரூபா கடனை வாங்கி பைக்குக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அன்பே, பாலாஜி ஏஜென்சி ஃபோன் போட்டு கொடுறா, வண்டி என்னாச்சுன்னு கேட்போம். பண்ணி கொடுறா.
சொல்லு. அன்பு ஃப்ரெண்டு அமுதன் பேசுகிறேன். நீங்களா? சொல்லுங்க. 10,000 ரூபா கட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. வண்டி வந்துருச்சா? எப்போ எனக்கு டெலிவரி? என்னது வண்டி டெலிவரியா? அமுதன் தானே பேசுறது? ஆமாம். டேய் நீ வண்டி எடுத்து 6 மாசம் ஆச்சு. 3 மாசம் டிவி கட்டல. நாங்க ஒன்னதானே தேடிட்டு இருக்கோம். நீ எங்க இருக்க முதல்ல சொல்றா. 6 மாதம் 3 மாதம் டியூவா? என்ன தம்பி இப்படி பண்றீங்க? அங்கிள் நீங்கள் வேற கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் என்னடானா 6 மாதத்துக்கு முன்னாடியே வண்டி ஏற்றுட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் என்னடானா ஹெல்மெட்டை மாற்றி ஏற்றுன்னு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. என்பே என்னாச்சா இவங்களுக்குலாம்? என்னது என்னாச்சா? தம்பி அது சென்டிமெண்டான ஹெல்மெட்டுப்பா. தயவுசெய்து எங்க இருக்கு சொல்லுங்க. இல்லனா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மச்சி என்னடா எங்க தாண்டா வச்சிருக்க ஹெல்மெட்டை குடுத்துறேன்டா. ஏய் என்னடா நீ? அவங்க தான் ஏதாவது பெணா தராங்க, நீ அதுக்கு மேலே. சார் இப்போ இருக்கிற நிலைமையில எது கேட்டாலும் திரும்ப அதான் சார் சொல்லுவான். சார் நீங்க போங்க சார், அவங்ககிட்ட நான் ரிலாக்ஸா கேட்டு சொல்றேன் சார். ரிலாக்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுப்பா. ஒரு வேலையா போயிட்டு வரேன், அதுக்குள்ள கேட்டு வை. புரியுதா? வாங்கடா. முதலாளி நம்ம கார்பரேட்டிவ் பைக் விட்டுருக்காங்க முதலாளி. தெரியுது இல்ல, போய் எடு. டேய் வாடா. டேய் அங்க என்னடா வேடிக்கை? புறா போடா. இந்த இடம் தானடா? நல்லா தேடி பாத்தீங்களா? நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அந்த ஹெல்மெட் தென்படல முதலாளி. டேய் அங்க பாருங்கடா, சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரிஞ்சிடும். வாங்கடா. நிறுத்துங்க. அந்த இன்னொரு கேமரா ஆன் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய் நல்லா தேடுங்கடா. பாரு அதில் தான் பாரு, கீழே பாரு, நல்லா திறந்து பாரு. டேய் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? டேய் ஒரே இடத்துல தேடாதடா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். எங்கடா அது? கண்டுபிடிச்சாச்சு முதலாளி. எங்கடா? அங்க பாருங்க கேமரா. ஹே வாங்கடா. தம்பி இவனை தெரியுமா? தெரியும் சார். இந்த ஏரியாவில் தான் பழைய பொருளை வாங்கிட்டு இருப்பான். இப்போ போனீங்கன்னா கூட பிடிச்சிடலாம். டேய் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தல, அது அந்த பையன் தான்டா. அவனே தான் முதலாளி. வண்டியை மடக்குடா, போடா. யோ அறிவில்லை உனக்கு? ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டா? சாவுக்குறாங்க. ஏய் டேய் யாருக்கு அறிவில்லை? ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? டேய் அந்த குப்பை தொட்டிக்கிட்ட இருந்த ஹெல்மெட்டை நீ தானே எடுத்த? ஆமாம் சார். அந்த ஹெல்மெட் எங்கடா? சார் அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன் சார். இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க? டேய் அந்த ஹெல்மெட் என்னோடது, எனக்கு வேணும். இதுக்கு போய் இவ்வளோ பில்டப் பண்ணிக்கிறீங்களே சார். வாங்க சார் நான் வாங்கி தரேன். டேய் வந்து வண்டியில் சார்.